ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இந்த பெருநாளைக்கு ஈஸியான மெத்தடில் ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதை விட நல்ல ஈஸியான மெத்தடில் ஸ்வீட் செய்யவே முடியாது அப்படின்னு தானே சொல்லணும். இது நல்ல ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சிடலும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை, நல்ல குயிக்காகவே நினச்ச உடனே செஞ்சிடலும். இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலாகும், அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இது வந்தது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 140 கிராம் வேமிசலி எடுத்துக்கிறேன். ரோஸ்டட் வேமிசலி தான் எடுத்துக்கிறேன். இந்த பேக்கெட்லேயே ரோஸ்டட் வேமிசலி அப்படின்னு அடித்து வரும். இதுக்கு சில பேர் சேமியா அப்படின்னு சொல்கிற சேமியாண்டும் சம்டைம் பெக்கேட்டோன்னு சொல்கிற அடித்து வரும். ரோஸ்டட் சேமியா அப்படின்னு இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஸ்ரீலங்காலேயே மீக்குது வாங்குறதுக்கு. நூர்லிஸ் மாதிரி தான் நீக்கும் இது பார்க்குறதுக்கு. ஆனால் இது குக் பண்ணக்குள்ளே இது குயிக்காக குக் ஆகி வரும். இன்றைக்கி நாங்கள் இதை குக் பண்ண போகிறதில்லை, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது இந்த மாதிரி நல்லா சின்ன துண்டாக உடச்சி விட்டுட்டு இதை அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வந்திருந்தாலும் இதை நாங்கள் மறுபடியும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாக அமைக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு நான் பாதாமை 100 கிராம் பாதாம் எடுத்துக்கிறேன். அதை க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூடவே கொக்கோனட் டெசிகேட் தான் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் தேங்காவை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரை ஆகினதுக்கப்புறமா அந்த ஈரப்பதம் மீக்கப்படாது. அதோட மில்க் மெய்ட்டும் எடுத்துக்கிறேன், கூடவே பட்டரும் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இதில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எட் பண்ணுறேன். இது சரியாக 40 கிராமிக்கும். இந்த பட்டர் எட் பண்ணினதும் கொஞ்சம் இது லைட்டாக மெல்ட் ஆக கொள்ளைக்கே இந்த சேமியாவை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்தெடுங்க. இது வறுத்தெடுக்கிறதுல தான் நீக்குது இந்த ஸ்வீட் நல்ல க்ரன்ச்சியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரதுக்கு. இதில் பச்சைத்தன்மை ஈக்கப்படாது. இதில் பச்சைத்தன்மை போகிறதுக்கு நீங்கள் இதை நல்லா வறுத்தெடுக்கணும். இதை நான் ஒரு 10 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதில் தேங்காவே மெட் பண்ணுறேன். தேங்காய் இந்த ட்ரை கோகோனட் தான் நான் இதில் எட் பண்ணுறேன். இப்போ இந்த தேங்காவும் மெட் பண்ணதுக்கப்புறமா இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விடுறேன். இந்த தேங்காவும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரதுக்கு. இப்போ இந்த தேங்காயும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்துக்குது. இப்போ இது கூடவே நான் ஏற்கனவே க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பாதாமையும் மெட் பண்ணிட்டு இதையும் வறுத்து விடுறேன். இந்த பாதாமும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் இந்த பாதாமும் கொஞ்சம் அந்த கடிப்படக்குள்ளே க்ரன்ச்சியாக இருக்கும். இன்னும் நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணினா தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். பாதாமும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை செக் பண்ணி பார்க்குறேன். இதில் பச்சை கடிப்படுதாண்டு. அப்படி பச்சை கடிப்படாமைக்கு இருந்துச்சுன்னா இதில் மில்க் மெய்ட் எட் பண்ணணும். அப்படி பச்சை கடிப்பட்டிருந்தனால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நல்லா பச்சை தன்மை போனதுக்கப்புறமா மில்க் மெய்ட் எட் பண்ணுங்கள். மில்க் மெய்ட் 200 கிராம் மில்க் மெய்ட் தான் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சரியாக 140 கிராம் சேமியாவுக்கு 200 மில்க் மெய்ட் அந்த ஸ்வீட் எனக்கு நல்லா கணக்காக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஸ்வீட் தன்மை போதாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் மெய்ட் எட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை நாங்கள் ஷேப் பிடிச்சி எடுக்கணும். நான் இன்றைக்கி இதை ஷேப் பிடிச்சி எடுக்கிறதுக்காக வேண்டி மெஷரிங் கப் ஒன்று தான் எடுத்துக்கிறேன். அதாவது 1/4 கப் 8ல் 1 பாதி இந்த கப்பில் தான் இன்றைக்கி ஷேப் பிடிச்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த கப்பில் வேணும்னாலும் இந்த ஷேப் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை இதுலுக்கு போட்டதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த ஷேப் நல்லா அழகாக வரும். ஏற்கனவே நிறைய ஈத் ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி நல்லா ஷேப் பிடிச்சி எடுத்தாலே இப்போ இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இதை இந்த மாதிரி தட்டி விடுறதும் குயிக்காகவே கலண்டு வந்துடும். நீங்கள் இதில் வேறு எந்த கப்புக்கு பட்டர் அது ஒன்றும் போட தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் இதில் பட்டரை போட்டு தான் இதை செஞ்சு எடுத்துக்கிறோம். அதை சுட்டி இது கப்லேருந்து குயிக்காகவே கலண்டு வந்துடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இதுக்கு நிறைய பேர் சேமியா பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.